சிவகங்கை தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்திற்கு ஆதரவாக அவரது மனைவி ஸ்ரீநிதி மானாமதுரையில் பிரச்சாரம் மேற்கொள்ள சென்றார். அப்போது அனுமதி கடிதம் வாங்கவில்லை என்று கூறி பிரச்சாரத்திற்கு செல்ல விடாமல் தேர்தல் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர். இதனால் கடுப்பான காங்கிரஸ் கட்சியினர் தேர்தல் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது கார்த்தி சிதம்பரத்தின் மனைவி ஸ்ரீநிதி காரில் போய் அமர்ந்து கொண்டார். அரசியல் இருக்கிறாள், ரொம்ப நாளா இருக்கிறாள், இதெல்லாம் தெரியும். மக்கள் பார்க்க கூடாது, அந்த காப்பி நீங்க காமிங்க சார். பார்க்க கூடாது, உங்க ரூல்ஸ் கொடுங்க. இதையடுத்து அதிகாரிகளை மீறி தெரு தெருவாக ஊர்வலமாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டனர். இதுகுறித்து தேர்தல் அதிகாரிகள் கொடுத்த புகாரின் பேரில் கார்த்தி சிதம்பரத்தின் மனைவி ஸ்ரீநிதி மீது மானாமதுரை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேனி நாடாளுமன்ற தொகுதியின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் டிடிவி தினகரனின் மனைவி அனுராதா ஜக்கம்பட்டி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஆர்கே நகர் போன்று தேனியிலும் குக்கர் சின்னத்தின் பட்டன் தேயும் அளவிற்கு வாக்களிக்க வேண்டும் எனவும், வாக்கு எண்ணிக்கையின் போது குக்கரில் இருந்து வரும் விசில் சத்தம் தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்க வேண்டும் என கூறினார். ஆர்கே நகர்ல பட்டனே தேஞ்சு போச்சு, எது அந்த குக்கர் சின்னத்துக்கு. அதே போல இந்த தடவை ஓட்டு போடுற அன்னைக்கு அந்த பட்டன் தேயணும். அங்க உள்ள ஆபீசர் எப்படி அப்ப சொன்னாங்களோ பட்டனே தேஞ்சு உடஞ்சி போச்சுன்னு, அது மாதிரி நீங்க எல்லாம் போடணும். அதே போல வாக்கு எண்ணிக்கையின் போது குக்கர் விசில் அடிக்கணும். குக்கர் அடிக்கிற விசில் தமிழகம் எல்லாம் தெரியணும். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் புதிய நீதி கட்சித் தலைவர் ஏசி சண்முகம் கோட்டையின் உட்புறம் உள்ள மைதானத்திற்கு சென்று உடற்பயிற்சி செய்துவிட்டு அங்குள்ளவர்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது அங்குள்ள இளைஞர்களுடன் ஏசி சண்முகம் இறகுப்பந்து விளையாடினார். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பாபு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவருக்கு ஆதரவாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான ஆர்கே பாரதி மோகன் திறந்த ஜீப்பில் வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து இடையாநல்லூரில் அதிமுக நிர்வாகி வீரா கலியமூர்த்தி இல்ல திருமண விழாவில் பங்கேற்று மணமக்களை ஆசிர்வதித்தார். ஆரணி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜி.வி. கஜேந்திரனை ஆதரித்து பெரணமல்லூர் பகுதியில் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளருக்கு அப்பகுதி பெண்கள் மலர் தூவி சிறப்பான வரவேற்பு கொடுத்த நிலையில் பழங்கள் விற்பனை செய்து ஜி.வி. கஜேந்திரன் தனக்கு ஆதரவு திரட்டினார். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக்கிற்கு ஆதரவு கேட்டு அக்கட்சியின் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜசேகரன் பாறைப்பட்டி, குட்டியப்பட்டி, பிஸ்மி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது கூழ் கடைக்கு சென்று கம்மங்கூழ் கொடுத்தும், இளநீர் கடைக்கு சென்று இளநீர் வெட்டி கொடுத்தும் பொதுமக்களிடம் தனக்கு ஆதரவு திரட்டினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.